100 அண்ணன்கள் இருந்தும் துச்சலையை கிருஷ்ணர் ஏன் பாதுகாத்தார்? மகாபாரத போரில் கௌரவர்கள் அனைவரையும் அழிக்க நினைத்த கிருஷ்ணர் துரியோதனனின் தங்கை துச்சலையின் மீது மட்டும் ஏன் எப்போதும் ஒரு தனி அக்கறை காட்டினார்? அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்ற பிறகு துச்சலையின் வாழ்க்கையை பாதுகாக்க கிருஷ்ணர் செய்த அந்த நிகழ்ச்சியான காரியம் என்ன? துச்சலை கௌரவர்களுக்கு மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கும் தங்கை முறைதான். குந்தி தேவியும் துச்சலையை தன் சொந்த மகள் போலவே கருதினான். பாண்டவர்கள் அதர்மத்தை எதிர்த்தார்களே தவிர தன் தங்கை மீது எப்போதும் மாறாத அன்பு கொண்டிருந்தன. அவர்களின் இந்த அன்பை மதித்த கிருஷ்ணர் துச்சலைக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொண்டார். கௌரவர்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றபோது துச்சலை மட்டும் எந்த சூழ்ச்சியிலும் ஈடுபடவில்லை. தன் கணவன் ஜெயத்ரதன் தவறு செய்த போது அதை கண்டிக்கும் துணிச்சல் அவளுக்கு இல்லாவிட்டாலும் அவள் மனதளவில் எப்போதும் தூய்மையானவளாகவே இருந்தாள். அந்த தூய்மையான உள்ளத்திற்காகவே கிருஷ்ணர் அவளுக்கு துணையாக நின்றார். மகாபாரத போர் முடிந்து சிந்து தேசத்தின் மன்னனான ஜெயத்ரதன் கொல்லப்பட்ட பிறகு அந்த தேசம் அனாதையானது. துச்சலையின் மகன் சூரதனும் பயத்திலேயே இறந்து போனான். அப்போது சிந்து தேசமே அழியும் நிலையில் இருந்தது. அப்போது கிருஷ்ணர் தான் அர்ஜுனனிடம் கூறி துச்சலையின் சிறுவயது பேரனை அந்த நாட்டுக்கு அரசனாக்கி துச்சலையின் கௌரவத்தை காப்பாற்றினான். கிருஷ்ணர் ஒரு முறை கூறினான், குற்றவாளிகளை தண்டிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த தண்டனையால் பாதிக்கப்படும் அப்பாவி பெண்களை காப்பதும் அவ்வளவு முக்கியம். துச்சலை இழந்த அண்ணன்களுக்கும் கணவனுக்கும் கிருஷ்ணர் ஈடாக முடியாதென்றாலும் அவளது மீதமுள்ள வம்சத்தை வளர்க்க அவர் வழிகாட்டினார். துச்சலை மகாபாரத போரின் மிகப்பெரிய பலிகடா. ஆனால் கிருஷ்ணரின் கருணை அவளை ஒரு அனாதையாக விடவில்லை. அதர்ம குலத்தில் பிறந்தாலும் தார்மீக பண்புகளை கொண்டவர்களுக்கு கடவுள் என்றும் துணையாக இருப்பார் என்பதற்கு துச்சலையே சாட்சி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உடனுக்குடன் புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.